நிதியமைச்சரை தமிழில் பேசுங்கன்னா நாங்கள் அப்படி தான் பேசுவோம். கிறிஸ்டின் மதத்தை கொண்டு வந்து உளுத்து நிற்கிறாப்புல. சரி, தமிழில் பேசுகிறதுக்கு மதத்துக்கு என்ன இருக்குது? இப்போ கிறிஸ்தவராகலாம் கலந்து தான் பேசுகிறாங்களா? அவர் என்ன கோரிக்கை வச்சுருக்காரு சட்டமன்ற உறுப்பினர்? மக்களுக்கு புரியணும்ல, நீங்கள் பேசுகிறது படிக்காத மக்களுக்கும் புரியணும். தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, நீங்கள் இன்னும் இங்கிலாந்தில் வந்து நிதியமைச்சர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தானே நிதியமைச்சராக இருக்கீங்க. அதை ஒருத்தர் சொன்னாங்கன்னா சரி, இனிமேல் நான் முயற்சி பண்ணுறேன் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். இதுவரை வெக்கங்கட்டவர் ஒரு கல்லூரி வச்சு நடத்துகிறார். அந்த கல்லூரியில் படிக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பான்னு பார்த்துக்குங்க. தமிழை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அன்னைக்கு பெரிய தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலமைச்சர் தமிழ் எப்படி எப்படின்னாரு, அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? படித்து தெரிஞ்சுட்டாதுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு முயற்சியாவது பண்ணுங்கள். அப்படியா சொல்லுங்கள், நான் படித்த ஆங்கில பள்ளியில் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் வராது, நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அப்படியே மைக்கை தட்டி விட்டு ரெவடித்தனை அந்த உருட்டுக்கட்டை அப்படி வந்து போகுதோ, ஏன்னா யாரும் காசு கொடுக்கலன்னு சொல்லி சொந்தக்கார வீட்டிலேயே பூந்து உருட்டுக்கட்டையால் போட்டு ஒரு வெளுத்தவர் தானே. உங்கள் ரெவடித்தனத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறணும். அப்படி இல்லைன்னா அமைச்சர் பதவியை ராஜினாமிட்டு போங்க. அமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாவடக்கம் தேவை, கையடக்கம் தேவை, எல்லாத்துக்கும் ஒரு அடக்கம் இருக்கணும். அடக்கம் முடியலைன்னா நீ பதவி ராஜினாமிட்டு வீட்டில் இருந்துக்கணும். யாரும் கேட்க போகிறது இல்லைல்ல. பழைய தொழில் நீ வாடு கட்டையை வச்சுட்டு யாரும் பண்ணலாம். காவல்துறை கூட இன்றைக்கி உங்கள்கிட்ட தானே இருக்குது, அதனால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள வந்து இப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன், ரெவடித்தனம் பண்ணின்னு வச்சுக்கோங்க, மக்கள் நிச்சயம் சாணியை கரைச்சி தரையில் ஊற்றுவாங்க. அது நடக்க தான் போகுது. இப்படியாக வந்தது 1800 சொல்கிறக்குள்ள 1000, 8800 இதெல்லாம் நிதியமைச்சர் சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னால் கூட சொல்லும். 16300 16000 8000 அப்படின்னா என்ன சொல்கிறது? எப்போ அதை 8000 சொல்லியாச்சுலப்பா, அதுக்காக 100 500 தானே வரும்ட்டு 100 200 300 500 இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் போல். 1 10 100ன்னு சொல்லுவோம்ல, இவங்களுக்கு 100 200 வாயில் நுழைய மாட்டேங்குது. அப்போ எப்படி இருப்பாருங்க? இவங்க எங்கே போய் படிச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் நிதியமைச்சர், தமிழ்நாட்டின் சாபக்கேடு, ரெவடி பயலுக, கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ரெவடித்தனம் பண்ணுறவனெல்லாம் கொண்டு வந்து நிதியமைச்சராக போட்டால் அப்புறம் என்ன செய்வேன்? நான் அப்படி தான் ரெவடித்தனம் பண்ணுவான். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுங்க ராசா. சட்டமன்றத்துக்கு போனீங்கன்னா நாவடக்கம் தேவை, கையை கொஞ்சம் அடிக்குங்க. எங்களுக்கும் கை இருக்குது, சரியா? நீங்கள் என்னமோ அப்படி இப்படி பண்ணுறியா? அவர் அப்படியே என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டார் உங்கள் முதலமைச்சர். அதனால் நீங்கள் அப்படியே பேசுவீங்க, கண்டிக்க மாட்டார். மறுநாள் எதை கேட்டால் அப்படி வந்துருச்சுன்னு எதாவது பேசிக்கிறலாம். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமையோ சட்டமன்றம் நடக்கிறத நேரலை நடக்குது, நல்ல விஷயம். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நிச்சயம் மக்களே உங்களுக்கு பாடம் போட்டுவாங்க.